சொல்றது ஹேர் ஸ்டைல்ஸ்ல இது உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா படுதா? ஓ இதுவா மண்டை மாதிரி இருக்கே. ஓகே டொமேட்டோ கெச்சப் மாதிரி இருக்கான் இது. ஸோ ப்ராடக்ட் பத்தி அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இது இப்போ அவங்க சொல்ற மாதிரி இது டொமேட்டோ கெச்சப் அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படிதான் எனக்கு தெரியுது. இது பார்த்தா பபிள்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு ஜீரோ நாலேஜ் ஆமாவா. பட் ஒரு ஹேர் ஸ்டைல் ஆர்டிஸ்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் தரவா ப்ராக்டிஸோட வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? நம்ம ஹேர் ஸ்டைல் ஆர்டிஸ்ட் தானே, மேக்கப் ஆர்டிஸ்ட்னு இப்போ ஒன்றும் சிம்பிளா சொல்லிட முடியாது எதுவுமே. ஆமாவா, ஹேர் ஸ்டைலுக்கு தனியாக ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மெஹந்திக்கு நெயிலுக்கு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்க்கும் மேக்கப்புக்கும் தனியாக இருக்காங்க. ஓகேவா? ஹேர் ஸ்டைல்ஸ் எவ்வளோ நீங்க சொதப்பிட்டீங்க, மேக்கப் நல்லா பண்ணினாலும் டோட்டலா எல்லாமே வேஸ்ட் தான். ஓகேவா? அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணிட்டு மேக்கப் ஒழுங்கா பண்ணலாம் வேஸ்ட் தான். ரெண்டுமே பெஸ்ட்டாக பண்ணணும் வித் சாரி ட்ரேப்பிங் ஆல்சோ. சரியா? ஓகே, நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ்க்கான ப்ராடக்ட் நாலேஜ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு. உங்களுக்கு பவுடர் கண்டென்ட்ல நிறைய இருக்கும், ஸ்ப்ரே கண்டென்ட்ல நிறைய இருக்கும், ஜெல் கண்டென்ட்ல நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு லாங் ஸ்டே வைக்கிறது எப்படி இருக்கும்? இப்போ நார்மலா நம்ம ஹேர் எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு பாருங்க என்னென்ன மாதிரி ஹேர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும். சாஃப்டா இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு ட்ரையா இருக்கும், சில பேருக்கு என்னதான் ஆயில் போடலைனாலும் ஆயிலாவே இருக்கும். ஆமாவா? முக்கியம். சரியா? சரியான ப்ராக்டிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இது எல்லாமே நீங்க வச்சுக்கணும். அப்பதான் ப்ராப்பரா அந்த ஹேர் ஸ்டைல்ஸ்க்கான அவுட்புட்டை நம்ம கொடுக்க முடியும். இப்போ நம்ம அதுக்கான சில விஷயங்களை நம்ம இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்.